சுதாகர் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் வேணும், எவ்வளோ வேணாலும் பணம் தரேன் அப்படின்ட்டு பாக்கியா கிட்ட வந்து கேட்டபோது, பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக நான் தர முடியாது. ரெஸ்டாரண்ட்டை நான் விற்கிற ஐடியாவில் இல்லை. தயவு செய்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா வெளியே அனுப்பிட்டாங்க. இதனால் சுதாகர் எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியாகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தன்னுடைய பையனை வச்சு தன்னுடைய பையனுக்கு பொண்ணு எடுக்கிற மாதிரி இனியாவை பேசி முடிக்கணும் அப்படின்ட்டு வராரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பையனை கொடுக்குறேன், தன்னுடைய பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்ட்டு சுதாகர் திரும்ப வராரு அப்படின்னா எதுக்காக அப்படி உள்ளே வராரு அப்படிங்கிறது வேடிக்கை பார்க்குற நமக்கே நல்லா புரியுது. அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப உள்ளே வராரு. ஆனால் இந்த பாக்கியாவுக்கு ஏன் இது புரியல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு கடைசியில் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் என் பொண்ணுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் சுதாகர் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த ரெஸ்டாரண்ட்டை தன்னுடைய பொண்ணுக்காக பாக்கியா கிஃப்டாக எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் பாக்கியாவுக்கும் இனிமேல் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு பாக்கியா அதிர்ச்சியாகி வீட்டில் வந்து கோபியோட சட்டையை பிடிச்சி, நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ அந்த சுதாகர் வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்டை என்னுடைய பொண்ணுக்கு நான் கிஃப்டாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு உழைத்த எல்லாமே வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாக்கியா எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் எப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பாக்கியா இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.